ஓகேவா? ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸில் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஷின்லாம் தெளிவாக கொடுக்க மாட்டாங்க, சரியா? இப்போ என்ன சொல்கிறோமோ அது எல்லா கொஷினும் என்ன பண்ணணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ரிடம்ஷன் பண்ணும்போது 4 வேஸில் ரிடம்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வே லம்சம். லம்சம்னாது மொத்தமாக அப்படியே கொடுத்துடுறது. ஆர் இன்ஸ்டால்மெண்ட் என்ன, வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, ரெடீம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வே ஓப்பன் மார்க்கெட்டில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னது, ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேவா? கிளியரா? ஸோ ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் என்ன சொன்னேன், ஒரு ஆஃப்டர் சம் இயர் கண்டிப்பாக டிபென்ச்சர்ஸ் என்ன பண்ணி ஆகணும், ரெடீம் பண்ணியே ஆகணும். இர்ரெடியூமபிள் டிபென்ச்சர்ஸ் கொடுக்கக்கூடாது, சரியா? ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், டிபென்ச்சர்ஸை ரெடீம் பண்ணியே ஆகணும். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சொல்லுது, சரியா? இப்போ டிபென்ச்சரை நம்ம ரெடீம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இயர்லி டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வை க்ரியேட் பண்ணணும். ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணணும், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வை க்ரியேட் பண்ணணும். அந்த காசை வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த காசை வேறு எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, நீ யூஸ் பண்ணக்கூடாது. கிளியரா? அப்போ கிரெடிட் சைடில் P&L டு DRR டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வ் ஓப்பன் ஆகும், ஓகேவா? கிளியராமா? ஓகேவா? இதனுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, கம்பெனி டிபென்ச்சர் கொடுக்கும்போது ரிசர்வ் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் டிபென்ச்சர் ரெடீம் பண்ணுற வரைக்கும் ப்ராஃபிட்லேருந்து சம் போர்ஷனை DRRக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த DRRக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை வேறு எந்த பர்பஸ்க்கும் கம்பெனி யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் ரெடீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த DRR எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் ரெடீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கம்பெனி ரிடம்ஷன் டேட்டில் ரெடீம் பண்ணாமல் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணுவான்னா கம்பெனியை ரெடீம் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுவான். பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ண சொல்லி ஆர்டர் வந்து ட்ரிபியூனல் பாஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. புரியுதா? கிளியராமா? ஓகேவா? ஸோ DRR எப்படி கிரியேட் பண்ணுங்கிறாங்க, டெபிட் P&L அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் DRR அக்கௌண்ட், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். டெபிட் P&L அக்கௌண்ட், கிரெடிட் DRR அக்கௌண்ட். கிளியரா? இது பண்ண உடனே என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டில் சம் போர்ஷன் ஒதுக்கிட்டல, கிரெடிட்டில் சில போர்ஷன் ஒதுக்கி வச்சிருக்கல, அதே மாதிரி டெபிட்லேயும் ஒதுக்கணும். டெபிட்டில் எப்படி ஒதுக்குவேன், ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்கும், கேஷாக இருக்குமா? அஸ்யூம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், வெறும் 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 100 ரூபாய்க்கு பண்ணால் ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்பேன். கேஷ் டு கேபிட்டல் 100 ரூபா போட்டிருப்பியா? இப்போ இந்த 100 ரூபாய் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறேன் 100 ரூபாய்க்கு, அப்போனா ஜேர்னல் என்ட்ரி போடுவேன். பர்ச்சேஸ் டு கேஷ் 100 ரூபாய் போடுவியா? இப்போ இந்த 100 ரூபாவை 150 ரூபாய்க்கு விற்கிறேன், சேல் பண்ணுறேன், அப்போ என்ன பண்ணுவேன், கேஷ் டு சேல்ஸ் 150 போடுவியா? இப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, 100. க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, 150. அப்போ இந்த கரண்ட் இயர் எக்ஸஸ் ஆன கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, 50. இந்த 50 இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராஃபிட். கரெக்டாக இல்லையா? ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேஷ். இதை பற்றி டீட்டெயிலாக இன்டரில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் படிப்பேன், ஓகேவா? இப்போதைக்கு நினச்சிக்கோ, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேஷ்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ப்ராஃபிட் எல்லாம் எப்படி வந்திருக்கும், கேஷாக வந்துருக்குமா? அப்போ இந்த ப்ராஃபிட்டை கிரெடிட் சைடில் ஒதுக்கி வைக்கிற மாதிரி கேஷையும் நீ ஒதுக்கி வைக்கணுமா, ஒதுக்கி வைக்கக்கூடாதா? ஒதுக்கி வைக்கணும். அது எப்படி ஒதுக்கி வைப்பேன், ப்ராஃபிட் எப்படி ஒதுக்கி வச்சுட்டேன், P&L டு DRR கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த காசு எப்படி ஒதுக்கி வைப்பேன், DRR இன்வெஸ்ட்மெண்ட் டு பேங்க், இதெல்லாம் கொஸ்டினில் தெளிவாக கொடுக்க மாட்டான், நீ தான் போடணும், புரியுதா?
அதே அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், அது பர்சன்டேஜ் டிஃபராகவும் இருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அதே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தேவை டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆச்சுனாலே பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். அதே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூட அவசியம் கிடையாது. ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு ஒதுக்கி வைக்கிற மாதிரி அசட்லேயும் ஒரு பங்கு என்ன பண்ணி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும். வேறு பர்சன்டேஜாகவும் இருக்கலாம், சேம் பர்சன்டேஜாகவும் இருக்கலாம். இப்போ வந்து அது சொல்கிறாங்க மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த மினிமம் அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணணும், நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிளியரா? இப்போ அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். உனக்கு கொஸ்டின் கொடுக்கவே மாட்டான் அந்த பர்சன்டேஜ்லாம். கிளியரா? நீயே தான் பார்த்து அது என்ன டைப் ஆஃப் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு லால என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்கான், அந்த பர்சன்டேஜ் என்ன வச்சுக்கணும், ரிசர்வ்ஸ்க்கும் அண்ட் இதுக்கும் ஒதுக்கி வச்சுக்கணும். கிளியரா? அவன் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண மாட்டான். கிளியரா? நம்ம தான் என்ன பண்ணணும், கொஸ்டினை பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கிளியரா? புரியுதா? இப்போ டிஆர்ஆர் அப்படின்னா என்னது, கிரெடிட்டா டெபிட்டா? ரெண்டு என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஒன்று என்னது ப்ராஃபிட் ஒதுக்கிறது, இன்னொன்று என்ன அசட் ஒதுக்கிறது. டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன, அசட்டு. டிஆர்ஆர்ங்கிறது என்ன, ரிசர்வ்ஸ் லைபிலிட்டி. கிளியரா? அப்போ டிஆர்ஆருக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் நீ டிஆர்ஆரில் ஒதுக்கணும், கிரெடிட் சைடில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த டிபெஞ்சரை ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் கம்பெனி கொடுத்துருக்கு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கு. அப்படின்னா டிஆர்ஆருக்கு நம்ம காசுக்கு ஒதுக்க தேவையில்லை. என்னது, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் யாருக்கு கொடுத்துருக்கு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கொடுத்துருக்குன்னா டிஆர்ஆருக்கு காசு என்ன பண்ண தேவையில்லை, ஒதுக்க தேவை கிடையாது. ஓகேவா? அதர் மேலே சொன்னதை தவிர்த்து மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டிஆர்ஆர் வந்து அப்ளிகபிள் டு என்பிஎஃப்சி என்னவோ அதே டிஆர்ஆர் இங்கே நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதர் தென் மேலே சொன்னோம்ல இதை தவிர்த்து இது கிரியேட் பண்ண தேவையில்லை. இதை தவிர்த்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அண்ட் அந்த லிஸ்டட் கம்பெனி என்பிஎஃப்சியாக இருந்துச்சுன்னா டிஆர்ஆர் தேவையில்லை. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருந்துச்சுனாலும் டிஆர்ஆர் தேவையில்லை. லிஸ்டட் கம்பெனி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டுக்கு டிஆர்ஆர் எது டிபெஞ்சர் கொடுத்துருந்தாலும் டிஆர்ஆர் தேவையில்லை. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். புரியுதா? அந்த டைப் ஆஃப் கம்பெனி என்ன, இதுக்கெல்லாம் தேவையில்லை. அப்போ எதுக்கு தேவையோ அது மட்டும் படிச்சுக்கோ. ஏன்னா நிறைய தேவையில்லைங்கிறாங்க. எது தேவைங்கிறத தெளிவாக படிச்சுக்கோ, முடிஞ்சிச்சு சம்பளம். புரியுதா? நெக்ஸ்ட்டு அன்லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் வந்துச்சுனால அப்படின்னா தேவையில்லை, டிஆர்ஆர் தேவையில்லை. ஓகேவா? லிஸ்டட் கம்பெனி வந்துச்சுனால ப்ராக்கெட்டில் என்ன தேவையில்லை, டிஆர்ஆர் தேவையில்லை. அன்லிஸ்டட் கம்பெனியில் என்பிஎஃப்சி ஹெச்எஃப்சின்னு வந்துச்சுன்னா டிஆர்ஆர் தேவையில்லை. அது வந்து பிரைவேட் மட்டும்தான் இருக்கணும். இதுவே அன்லிஸ்டட் என்பிஎஃப்சி பப்ளிக்கு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இங்கே அதர் அன்லிஸ்டட்னு சொல்லிட்டோம். அப்போ இதை தவிர்த்து பேலன்ஸ் அன்லிஸ்டட் எல்லாமே என்ன பண்ணணும், டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். அப்போ அன்லிஸ்டட் என்பிஎஃப்சி பப்ளிக்கு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். இதுதான் கிரியேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாம் அன்லிஸ்டட் என்ன பண்ணணும், டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். எவ்வளோ டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும், 10% கிரியேட் பண்ணணும். எவ்வளோ டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும், 10%. எதுலேருந்து, ப்ராஃபிட்ல இருந்தா இல்லை டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்தா? டிபெஞ்சருடைய அந்த வருஷம் எண்டில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ, அந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதிலிருந்து 10% ப்ராஃபிட்டை டெபிட் பண்ணி டிஆர்ஆரை கிரெடிட் பண்ணணும். ப்ராஃபிட்லேருந்து 10% கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர் பேலன்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், 10% எடுத்துக்கணும். எடுத்துட்டு எதை டெபிட் பண்ணணும், பிஎன்எல் டெபிட் பண்ணணும், டிஆர்ஆரை கிரெடிட் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஸோ இதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எந்த கொஸ்டின் கொடுக்க மாட்டான், நம்மள தான் போடணும். அதுவும் நாட் ரெக்வயர்ட். என்பிஎஃப்சிக்கு என்ன ப்ரொவிஷனோ இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். லிஸ்டடாக இருந்தால் இது, அன்லிஸ்டடாக இருந்தால் இது. என்பிஎஃப்சியோட ப்ரொவிஷன் என்னவோ அது அதுக்கு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? அது லிஸ்டடா அன்லிஸ்டடாக இருந்தால் இந்த பர்சன்டேஜ்.
லிஸ்டடாக தான் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு பார்த்தோமா 10%. இப்போ டெபிட் சைடு என்ன சொல்கிறான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதில்? ஒரு டிஆர்ஆர் ரிடக்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஷெட்யூல்டு பேங்க்கில். என்ன பண்ணணும்? டிஆர்ஆர் ரிடக்ஷன் ரிசர்வ்னு சொல்லி ஷெட்யூல்டு பேங்க்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ்லேயோ இல்லை அன்என்கம்பர்டு செக்யூரிட்டிஸ்லேயோ இல்லை இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் படி இருக்கிற அன்என்கம்பர்டு பாண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும். கிளியரா? யார் யார்? ஆல் லிஸ்டட் NBFC, ஆல் லிஸ்டட் HFC, ஆல் அதர் லிஸ்டட் கம்பெனி, ஆல் அன்லிஸ்டட் கம்பெனி which is not a NBFC and HFC. இவங்க எல்லாரும் 31st மார்ச் முடியுதா? அது முடிஞ்சு 30th ஏப்ரலுக்குள்ள இந்த டெபாசிட்டை என்ன பண்ணிடணும்? மேக் பண்ணிடணும். எவ்வளோ மேக் பண்ணிடணும்? நாட் லெஸ் தென் 15%. Not less than 15% of debentures maturing during the year. Next year. Debentures maturing during the next year. இப்போ 31st மார்ச் 2021 இருக்கும்னு வச்சுக்கோயேன். அப்போ டிஆர்ஆர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா 31st மார்ச்சில் டிபெஞ்சர் பேலன்ஸ் லைபிலிட்டி சைடு எவ்வளோ இருக்கோ அதில் 10% டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ கிரியேட் பண்ணணும்னா இந்த 31st மார்ச் 2022க்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள எத்தனை டிபெஞ்சர்ஸை நீ வந்து மெச்சூரிட்டி டேட் வருதோ, மெச்சூரிட்டினா ரெடீம் பண்ண போகிற, திருப்பி காசு கொடுக்க போகிற, அந்த காசு எவ்வளவோ அதில் இருந்து 15% 30th ஏப்ரலுக்குள்ள இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்டில் இந்தந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். கிளியரா? புரியலையா? ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிஸ் என்னது? எல்லா கம்பெனிஸுமே எக்ஸப்ட் என்னது? அன்லிஸ்டட் NBFC அண்ட் அன்லிஸ்டட் HFC தவிர்த்து மற்ற எல்லா கம்பெனிஸுமே 30th ஏப்ரலுக்குள்ள என்ன அமௌண்ட்டு இந்த நெக்ஸ்ட் இயரில் என்னெல்லாம் டிபெஞ்சர் வச்சு அதை திருப்பி கொடுக்க போறியோ, இப்போ ஒரு கடன் நீ திருப்பி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த கடன் அமௌண்ட் எவ்வளவோ அதிலேருந்து 15% 30th ஏப்ரலுக்குள்ள இந்த பாண்டில் டெபாசிட் இன் ஷெட்யூல்டு பேங்க் ஆர் அன்என்கம்பர்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் கேட்க மாட்டான். நீ டேட்டா பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என் கடன். கிளியர் என்ன சொல்கிறேன்னு நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுவா அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டேட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? கிளியரா? ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதில் என்ன பண்ணணும்? நீ இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? அண்ட் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் 15% கீழே போகக்கூடாது. எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் இப்போ திடீர்னு நடுவில் ரீபே பண்ணுறது, காசு வித்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன கூடாது? 15% கீழே போகக்கூடாது. எப்பவுமே அது எப்படி இருக்கணும்? மினிமம் 15% இருக்கணும். 15% மேலே கூட இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்லி கன்வெர்டபிள் டிபெஞ்சராக இருந்துச்சுன்னா டிஆர்ஆர் வந்து நான் கன்வெர்டபிள் போர்ஷனுக்கு மட்டும் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் கன்வெர்டபிள் தான் அது காசாக கொடுக்க போகிறதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணணும். ஷேராக கொடுக்க போகிறதுக்கு கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஷேர் கொடுக்கும்போது காசு அவுட் ஆகாது, அப்போ எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் காசு கொடுக்கும்போது காசு இல்லைன்னா எல்லாரும் அந்த காசுக்கு போக வர மாட்டாங்களா? கம்பெனிங்க கம்பெனி அமௌண்ட் ஆகாதா? அந்த காசு இல்லாமல் போகக்கூடாதுன்றது என்ன பண்ணுற? 15 ரூபா ஒதுக்கி வச்சிடுறேன். இப்போ நீ திருப்பதி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒதுக்கி வைக்க மாட்டியா? கரெக்டாக இல்லை. என்ன பண்ண? உண்டியில் காசு எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டியா? அதுதான் டெபிட். கிரெடிட் என்ன? புக்ஸில் ஒதுக்கி வைக்கிறது என்ன? கிரெடிட். புக்ஸில் இந்த திருப்பதிக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறது என்ன? கிரெடிட். ரியலாக எடுத்து போடுறது என்ன? டெபிட். இந்த உண்டியில் எடுத்து இன்னொரு உண்டியில் எடுத்து போடுறது என்ன? டெபிட். இப்படி புக்ஸில் மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த உண்டியில் எடுத்து போட வச்சுன்னா நாளைக்கு செலவு பண்ணிட்டா கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அதனால என்ன பண்ணுவேன்?
புக்ஸில் இந்த மாதிரி வந்து என் ப்ராஃபிட்லேருந்து இவ்வளோ ஒதுக்கி வைக்கிறேன், புக்ஸில் ஒதுக்கி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரியலாக அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 15%, 10% புக்ஸில் காட்டுறேன். ஆனால் ரியலாக எவ்வளோ எடுத்து வைக்கணுங்கிறான், 15% எடுத்து வைக்கணும். 15% ஆஃப் வாட், நெக்ஸ்ட் 1 இயரில் எவ்வளோ மெச்சூர் ஆக போதோ அவ்வளோ. 10% ஆஃப் வாட், இன்னைக்கு புக்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அவ்வளோ. புரியுதா? கிளியரா? ஓகேவா? கிளியரா? ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன, செட் அசைட் அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன, P&L to டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? வரும். அப்போ அது பேங்க் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், அவ்வளோதான். அது சும்மா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன், எதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கான், பேங்க் டு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான் அந்த என்ட்ரியே. பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கான், எதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு எழுதிருக்கான். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸா அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி பக்கத்தில் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் எதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அந்த இன்ட்ரெஸ்ட்டை P&L அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? P&L கிரெடிட் ஆகிடுமா கிரெடிட் ஆகாதா? அவ்வளோதான் என்ட்ரி. கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இது எப்போ, வருஷம் பண்ண வேண்டிய வேலை. சரியா? இப்போ ரிடம்ஷன் பண்ணா காசை திருப்பி கொடுப்பல, இஷ்யூ பண்ணும்போது அங்கே என்ட்ரி போட்டுட்டேன். இஷ்யூ என்ன, காசை வாங்கும்போது யூனிட் நம்பர் 3ல என்ட்ரி போட்டுட்டேன். காசை வாங்கும்போது யூனிட் நம்பர் 3ல என்ட்ரி போட்டியா? அப்போ காசை திருப்பி கொடுக்கும்போது யூனிட் நம்பர் 6ல என்ட்ரி போடணுமா போடக்கூடாதா? என்ட்ரி போடணும். அப்போ காசை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், காசு நமக்கு எங்கே இருக்குது, இப்போ திருப்பதி போனோம்னா முண்டி எடுப்பியா, ஃபஸ்ட்டு உன் காசு ஒரு பாக்கெட்லேருந்து காசு இருப்பியா, முண்டியில் தானே ஃபஸ்ட்டு இருப்பேன். அப்போ அந்த முண்டியில் எடுத்து எவ்வளோ காசு சேர்த்துன்னு பார்த்தியா மாட்டியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்பியா மாட்டியா? இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்பியா மாட்டியா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் விற்றா என்ன வரும், பேங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருமா? கிளியரா? அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் சொல்லிடுவாங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் இல்லைன்னா வேறு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அப்படியே விற்றுருவோம். கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போ உண்டியில் உடைச்சிட்டு எவ்வளோ காசு இருக்கு, உன் கைக்கு வந்துருச்சு பேங்க்கு. இப்போ அது செலவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டியா? அது டிபெஞ்சர்ஸ் லைபிலிட்டி, டிபெஞ்சர்ஸ் லைபிலிட்டி கரெக்டாக அந்த லைபிலிட்டி செட்டில் பண்ண போற. அப்போ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட், ஒரு லைபிலிட்டி அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். யாருக்கு கொடுக்கணும், ஏன்னா சில பேர் இல்லாமல் போயிடுவான், அதனால் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் டிபெஞ்சர்ஸ் பேங்க் தான் போடணும். அதுக்கு பதில் சும்மா ஒரு காம்ப்ளிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன், டிபெஞ்சர் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் போடுறேன். அதுக்கப்புறமா என்னது, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க், நெட்டாக டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கேன்சல் ஆகி டிபெஞ்சர்ஸ் டு பேங்க் எப்படி எழுதுவோம். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? ரிடம்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அசெட்ல இருந்து காசு எடுக்க. இப்போ இந்த லைபிலிட்டி ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, திருப்பதி போயிட்டு வரணும் மனசுக்குள்ள சொல்லிப்பியா மாட்டியா? அப்போ இந்த லைபிலிட்டி இந்த புக்ஸில் இருக்குமா, ரிவர்ஸ் பண்ணணுமா? அந்த ரிசர்வை ரிவர்ஸ் பண்ணணும். அந்த காசு என்ன அமைச்சது, இப்போ ஜென்ரல் ரிசர்வ் அமைச்சிருவார். அப்போனா டிஆர்ஆர் அக்கௌண்ட் டெபிட் டு ஜென்ரல் ரிசர்வ், டிஆர்ஆர் அக்கௌண்ட் டெபிட் டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். கிளியரா? போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு இதுக்கப்புறம் நார்மலாக எல்லா வர ப்ராஃபிட் எல்லாமே அது நார்மல் ப்ராஃபிட் தான். இந்த டிஆர்ஆர் ப்ராஃபிட்டே என்னன்னு அவசியம் கிடையாது. எப்படி ரிசர்வ்ஸ் தானே, எதுக்கு டிபெஞ்சர் ரீஇஷ்யூ பண்ணுறது, காசு கட்டலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம். காசு இல்லாமல் நம்ம ரெடி பண்ண மாட்டோம், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம். ஷேர்ஸ் கூட கொடுப்போம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துக்கலாம், என்ன கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட் நம்ம ரெடி பண்ணணும். இல்லைனா கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸாக இருந்துச்சுன்னா காசு கொடுக்கறது பற்றி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் வரும் டிபெஞ்சர் டு டிபெஞ்சர் ஹோல்டர் டு பேங்க் வராது, தான் வரும் ஷேர் கேபிட்டல்னு வரும். கன்வெர்ட்டபிளாக இருந்துச்சுன்னா, கன்வெர்ட்டபிள் தான் இது, டிபெஞ்சரை ஷேர்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ டிபெஞ்சரை ஷேர்ஸாக மாற்றும்போது தான் மாறிடும், ஷேர் கேபிட்டலாக மாறிடும். அதில் ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும், டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ் அங்கே ஆகும், டெபிட் ஆகும். பார்ட்லி கன்வெர்ட்டபிள், பார்ட்லி ஷேர்ஸ்னா அப்போ 2 பேங்க்லும் வரும், 2 ஷேர் கேபிட்டலும் வரும். கிளியரா? ஓகேவா? ஸோ இதில் ஒரு எப்படி கேட்பாங்கன்னா, லெஜரை போட சொல்லுவாங்க டேரெக்டாக, ஜேர்னல் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ ஜேர்னல் இவன் சொல்லியிருக்கான், ஆனால் அவனுக்கு டேரெக்டாக லெஜர் போட சொல்கிறதுனால உன் மைண்டு டக்குன்னு லெஜர் என்ன பண்ணாது,
போடாது. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. லெஜர் ஜேர்னல் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறது தான் லெஜர். மைண்டில் யோசிக்கிறியா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கிறியா? அப்போ போய் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணு, டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் என்ன பண்ணு, கிரெடிட் பண்ணு. புரியுதா சொல்றேன்? கிளியரா? ஸோ மெத்தட்ஸ் என்னன்னா, லம்சம்னா என்னது, சிங்கிள் டைம் ஒரே ஒரு என்ட்ரியாக முடிச்சிடும். இன்ஸ்டால்மெண்ட் என்னது, பார்ட் வருஷம் எப்போ டேட் கொடுத்துருக்கானோ அப்பப்பெல்லாம் இந்த என்ட்ரி பார்ட்டா எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லியிருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்னாலும் இதே தான், சேம் தான். மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணிட்டு வந்துடும், அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? கிளியரா? ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ் இருக்கும், டிபெஞ்சர்ஸ் அசெட்டில் வரும், மறுபடியும் டிபெஞ்சர்ஸ் லைபிலிட்டியில் இருக்கும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டிபெஞ்சர் டு பேங்க் என்ட்ரி வரும், அதுக்கப்புறமா டிபெஞ்சர் டு டிபெஞ்சர் என்ட்ரி கேன்சல் ஆகிடும். ஓப்பன் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு அசெட் ஆகுமா பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுவேன், நானே கேன்சல் பண்ணிடுவேன். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 ட்ரை பண்ணேன். என்ன கம்பெனி சொல்கிறாங்க, அன்லிஸ்டட் அதர் தென் ஏஐஎஃப்ஐ பேங்கிங் என்பிஎஃப்சி அண்ட் ஹெச்எஃப்சி. அப்புறம் என்ன கேட்டகரி அது, லாஸ்ட் கேட்டகரி. 10% என்ன பண்ணணும், ரிசர்வாக கிரியேட் பண்ணணும். சரியா? அப்போ 10% ஆஃப் வாட், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், ரிசர்வாக கிரியேட் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே எவ்வளோ ரிசர்வ் இருக்குது, அதில் 50,000 ரிசர்வ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ 10% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh. கரெக்டாக இல்லையா? 10,000 into 100 எவ்வளோ, 10 lakhs. 10 lakhsல 10% எவ்வளோ, 1 lakh. நம்ம என்ன பண்ணணும், 10% கிரியேட் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணுவோம், கரண்ட் இயர் நான் ரிடம்ஷன் ரிசர்வ்ல என்ன பண்ணுவேன், brought down the balance 50,000 and P&L என்ன பண்ணுவேன், 50,000 என்ன பண்ணுவேன், கரண்ட் இயர் கிரியேட் பண்ணிருப்பேன். ஏன்னா 1 lakh நான் வச்சிருக்கணும் ரிசர்வ்ஸ்ல. ஓகேவா? ஃபைனலாக அந்த ரிசர்வ்ஸ் என்ன பண்ணிடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடீம் பண்ணதுனால என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷெட்யூல்டு பேங்க்ல ஏற்கனவே எவ்வளோ வச்சிருக்கேன், 1,50,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியே வச்சிருக்கேன். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் ஆகுமா, இன்வெஸ்ட்மெண்ட் டெபிட்ல இருக்குமா பேலன்ஸு. இப்போ அந்த டிபெஞ்சர்ஸை ரெடீம் பண்ணுற, நீ எப்போ ரெடீம் பண்ணுற, 9 lakhs பேங்க் பேலன்ஸ் இருக்குங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 31st March வரைக்கும் பே பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிற, 28th February விற்கிற. ஓகேவா? வித்துட்டு டிபெஞ்சர்ஸை 101 ரூபீக்கு பே பண்ணுற. அப்போ 28th February பேங்க் நம்ம காசு வருமா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் காசு வருமா. அப்போ அந்த காசு என்ன பண்ணியிருப்பாங்க, கிரெடிட் பண்ணியிருப்பார். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் எது வரைக்கும் வரும் நமக்கு, 28th February வரைக்கும் தானே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ 28th February வரைக்கும் எவ்வளோ, 10,000 into 100 into 6% into 2/12. இது வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டா? ஆமாம், ஏன்னா டிபெஞ்சர் வந்து அந்த டேட்லேயே நீ வந்து என்ன பண்ணுற, ரெடீம் பண்ணிட்டு. இது வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் பெய்டு. 6% இன்ட்ரெஸ்ட், 6% இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஓகேவா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வச்சிருக்க, 1,50,000 வச்சிருக்கியா. அப்போ 1,50,000க்கு 4%க்கு 2 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா. அப்போ இது ரிசீவ்டா இன்ட்ரெஸ்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து லயபிலிட்டிக்கு அகைன்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது, இது அசட்டுக்கு அகைன்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆனது. ரெண்டுமே நடக்கும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறோம், 101 ரூபி பே பண்ணுறோம். அப்போ 101 ரூபி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை கிரெடிட் பண்ணுவியா, டிபெஞ்சர் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஸோ இது என்னாச்சு, இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுமா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவியா. லாஸ் ஆன் ப்ரீமியமா இல்லையா, ப்ரீமியம் பே பண்ணுற லாஸா இல்லையா. அப்போ அது ஒரு லாஸ், P&L டெபிட் பண்ணுவியா. P&L டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன், இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ லாஸ் ஆன் P&L டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து லாஸு. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை டெபிட் பண்ணி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பேன், கிரெடிட் பண்ணியிருப்பேன். அது அப்புறமா என்ன பண்ணிடுவேன், P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் டு டிபெஞ்சர் ஹோல்டர், எழுதிக்கோ. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர். இதை மறுபடியும் எங்கே அனுப்புவேன், P&L டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சருக்கு அனுப்புவேன். அதுதான் அவங்க லெஜரா போட்டிருக்காங்க. சரியா? சிம்பிள் தான்.
ஃபைனலாக டிஆர்ஆரில் எவ்வளோ இருக்கோ அது எங்கே அமைச்சிருவேன், ஜென்ரல் ரிசர்வ்க்கு அனுப்பிடுவேன். புரியுதா, கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் ஜேர்னல் கொடுக்க மாட்டாங்க, ஜேர்னல் கேட்க மாட்டாங்க, உனக்கு டேரெக்டாக லெஜராக கேட்பாங்க. இப்போ ஜேர்னல்லாம் நீ போட்டுருப்பேன் ஈஸியாக மேட்ரியில், ஆனால் என்ன பண்ணுவாங்க, லெஜர் அக்கௌண்ட்ஸாக போட சொல்லுவாங்க. ரைட் அப் த கன்சர்ன் லெஜர். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே லெஜர் தான் கேட்பாங்க உனக்கு, எல்லாத்துக்குமே லெஜர் தான். ஓகேவா? ஸோ நீ ஃபஸ்ட்டு ஜேர்னலை நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண, லெஜரை போடு. ஓகேவா? இப்போ கேஷ் கொடுக்குறான், ப்ரீமியம் அமௌண்ட் நமக்கு தெரியுது, டேரெக்டாக போட்டுருவோம். ஷேர்ஸ் கொடுத்தாங்க என்ன பண்ணுவேன், ஷேர்ஸ் கொடுத்தாங்க என்ன பண்ணுவேன், சிம்பிள். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறான், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு இஷ்யூ ப்ரைஸ் போட்டினா எவ்வளோ வேல்யூ கொடுக்குறான்னு தெரிஞ்சிருமா? அது என்னது, ரிடம்ஷன் வேல்யூ. இங்கே ரிடம்ஷன் வேல்யூ இந்த கொஸ்டின் ஏற்கனவே 101 கொடுத்துட்டான். பட் ஷேர்ஸ் கொடுத்தா எப்படி ரிடம்ஷன் வேல்யூ கண்டுபிடிப்பேன், புரியுதாமா? ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் ஓப்பனிங்கில் எவ்வளோ கொடுத்தானோ அதுதான் உனக்கு என்னது, லாஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்டோ. இப்போ ரிடம்ஷன் வேல்யூ என்னது, ஷேர்ஸாக கொடுக்கும்போது எப்படி ரிடம்ஷன் வேல்யூ கண்டுபிடிப்பேன், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுத்தான்னு நமக்கு தெரியணுமா? 5 ஷேர்ஸ் கொடுத்தானா, 10 ஷேர்ஸ் கொடுத்தானா, இன்ட்டு வாட் ப்ரைஸ் கொடுத்தான், 10 கொடுத்தானா 15 கொடுத்தானா, அது போட்டிங்கன்னா சேல் வேல்யூ கிடைக்குமா? மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், ஃபேஸ் வேல்யூ மைனஸ் பண்ணுவியா? கிளியராமா? ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? ரிடம்ஷன் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஃபேஸ் வேல்யூ வந்தானே லாஸ், தட் இஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ரிடம்ஷன் வேல்யூ லெஸ் தென் ஃபேஸ் வேல்யூ வந்தானே ப்ராஃபிட், தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஆன் ரிடம்ஷன். கிளியரா? ரிடம்ஷன் வேல்யூ இன் கேஸ் ஆஃப் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் issued into issue price போட்டினா ரிடம்ஷன் வேல்யூ கிடைச்சிடும். நார்மலாக கேஷில் கொடுத்தா கொஷினில் அவனே கொடுத்துருப்பான். பட் ஷேர்ஸாக கொடுக்கும்போது கொஷினில் என்ன பண்ணியிருக்க மாட்டான், ரிடம்ஷன் வேல்யூ எவ்வளோ கொடுக்க மாட்டான். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்தோம், என்ன இஷ்யூ ப்ரைஸ்க்கு கொடுத்தோம்னு சொல்லியிருப்பான். அது போட்டினா உனக்கு என்ன கிடைச்சிடும், ரிடம்ஷன் வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கப்புறமா ரிடம்ஷன் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கூட என்ன பண்ணிக்கோ, கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. கிளியரா? புரியுதா? எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நீ சம் போட வேண்டியது, டவுட் கேட்க வேண்டியதான். 2 மணிக்கு மீட் பண்ணுவோம். இப்போதுலேருந்து கரெக்டாக எத்தனை மணி, எவ்வளோ நேரம் இருக்குது, 1.5 hours இருக்குது. சாப்பிட்டு வந்து இல்லை ஒரு கொஷின் இல்லுஸ்ட்ரேஷன் 1 மட்டும் நீ பார்த்தீங்கன்னா கூட போதும், 1 and 2 பார்த்தீங்கன்னா கூட போதும், பேலன்ஸ் எல்லாம் மேலே போட முடியும். சரியா? கிளியராமா? இதுலேயே போனஸ் இது மொத்தமாக 3 இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. 3 தானே இருக்குது, 4 தான் இருக்குது. சரியா? நீ 1 and 2 போட்டுடு. 1 and 2 சேம் மெத்தட், 3 வந்து கன்வெர்ட்டிபிள். ஓகேவா? ஸோ சாப்பிட்டுட்டு வந்து ஆர் போட்டுட்டு போய் முடிச்சிட்டோம், சாப்பிட்டு போடியும் போட்டு சாப்பிட்டையும் முன்னாடி வச்சிட்டோம். ஓகேவா? 1, 2, 3 மட்டும் போடு. 4 அதே ஃபார்மேட் தான், வீட்டுக்கு போய் பொறுமையாக போட்டுக்கலாம். 4ல் போனஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அந்த சாப்டர் தெரியும், இந்த சாப்டர் படிக்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ அதனால் என்ன பண்ணேன், 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணினாலே போதும். மொத்தமாக 4 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்த உடனே காம்பினேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு டிஆர்ஆருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அனுப்பணும், டிஆர்ஆரில் 10% பேலன்ஸ் இருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 10% எதில் இருக்கணும், டிஆர்ஆரில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் அனுப்பிச்சிக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் இயர் மெச்சூர் ஆக போகிறதுக்கு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் 15% ஸ்பெசிஃபைடு கம்பெனிஸ்க்கு கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி அதுவும் ஸ்பெசிஃபைடு கம்பெனிஸ், அது என்ன கம்பெனிஸ்ன்றது நீ வீட்டுக்கு போய் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு சம்ம மட்டும் டேரெக்டாக பாரு, வீட்டுக்கு போய் அந்த விஷயத்த எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. கிளியராக என்ன சொல்கிறது, புரியுதா? அண்ட் பார்ட்லி கன்வெர்ட்டபிள் ஆர் கன்வெர்ட்டபிளாக இருந்தால் என்ன பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறானோ இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கொடுக்குறானோ அதெல்லாம் பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணி ரிடம்ஷன் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? கிளியரா? கிளியராமா? ஸோ இதோட என்ன முடியுது, ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கன்க்ளூட் ஆகுது. சரியா? ஸோ சாப்பிட்டுட்டு போட்டுட்டு டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எத்தனை ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. உனக்கு டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 கொஸ்டினையும் பார்த்துரு. நீ நோட்டில் போடணும்னு கூட அவசியம் கிடையாது.
என்ன பண்ணியிருக்கான்னு புரியுதா பாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லெஜர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே P&L பார்க்கக்கூடாது அந்த லெஜரில். இப்போ இந்த லெஜரில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்? பேலன்ஸ் ப்ராட் டவுனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டேட் வைஸ் ட்ரான்சாக்ஷனை பார்க்கணும். நீ பாட்டு இது அப்படின்னு பார்க்காத. டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும். கிளியராக? ஸோ 1, 2 and 3 மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரியா? ஓகேவா?